இந்த மாதிரி அவருக்கு சேர்க்கை கிடைக்கிற வரைக்கும் நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க பண்ணா சரியா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு ஒரு நபருக்கு பாம்பு கடிச்சா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம செஞ்சு வரோம். இப்ப கையில எடுத்துச்சு பாம்பு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா முளைகளுக்கு மேல, அதாவது முளைகளுக்கு மேல கட்டணும். எதுக்கு அப்படின்னா இந்த ஹேண்ட் நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை அவுத்து கட்டணும். ஏன்னா பிளட்ல கலந்துக்காம இருக்குது. இதே மாதிரி இப்படி செஞ்சோம்னா பாய்சன் பரவாது. இதே மாதிரி காலில் கடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் முழங்காலுக்கு மேல இருக்க கட்டணும். ஏன்னா இந்த இடத்துல கட்டணும் அப்படின்னா பாய்சன் ஈஸியா பரவிடும். இந்த இடத்துல இருக்கு கட்டணும். அவங்களை கீழே தள்ள வைக்கணும். அவங்க காலுக்கு கீழே கட்டையவோ இல்ல நம்ம காலை வச்சு கீழே தள்ளலாம். எதுக்கு அப்படின்னு அந்த இடத்துல தண்ணி ஊற்றினாலோ இல்ல அவங்களுக்கு தண்ணி கொடுத்தாலோ அவங்க உயிர் பிழைக்க முடியாது. அவங்களை கீழே வச்சு ஒரு கம்பெனியோ இல்ல போரை வச்சு ஊற்றணும் அப்படின்னா அவங்க இதுவே காப்பாற்றலாம். இப்போ ஒரு நபருக்கு காக்கா அழுப்பு எப்படி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம், எடுத்தோடனே இரும்பு கம்பி கொடுப்போம். அப்படி கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா இரும்பு கம்பி கொடுக்கறது நீங்க என்ன சொல்றது பொதுவா கொடுக்கறது. ஆனா அப்படி செஞ்சோம் அப்படின்னா ஒரு பணம் பொதுவா காக்காடுக்காரு அவருக்கு இரும்பு கம்பி கொடுக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவரோட கை கால்கள் அப்படின்னா பல்லடை போயிடுச்சுன்னா அடைச்சி பிளட் வெளியாக சான்ஸ் இருக்குது. எந்த வித அசைவமே இல்லாம வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் நிலைமைக்கு வர வரைக்கும் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும். கையில இரும்பு எதுவுமே கொடுக்க கூடாது. மற்றும் ஆசிரியர்களுக்கும் பலமிழந்த பாரதத்தை பலமிக்க பாரதமாக உருவாக்க பிடித்துக் கொண்டிருக்கும் மாணவர் எங்களே, எமது எம்எல்டி கம்யூனிட்டி எஜுகேஷன் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் நம்ம சேஃபா இருக்கக்கூடாது? பாத்தீங்கன்னா டெய்லி ஆக்சிடென்ட் நடக்கு, யூனிட் ஆம்புலன்ஸ் போகுது, டெய்லி ஒரு ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல செலவு வந்துட்டு எதற்காக அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் சேஃபா இல்ல. இந்த விபத்துகளை தடுக்க முடியும். விபத்துகள் எதனால உருவாகுது? ஃபர்ஸ்ட் இப்ப பைக்ல போறோம். இந்த பைக்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் என்ன அதிக வேகம் போறது, ரோடு கிராஸ் பண்ண தெரியாம நம்ம அரெஸ்ட் பண்ணுது. எல்லாருமே ஹெல்மெட் போடுங்க. யார் போடுறாங்க? பைக்ல போனோம்னா வந்தா போறதுக்கு தான் தெரியும். ஹெல்மெட் போட்டு போனோம்னா உயிருக்கு ஆபத்து இல்லாம நம்ம பிள்ளைங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்ல, தீ பற்றி எரியுது. அந்த தீ பற்றி எறியும் போது நம்ம காப்பாற்றுற ஒருத்தங்க காப்பாற்றும் போது நம்ம என்ன செய்வாங்க, தீ எரிஞ்சிச்சுன்னா அவ பார்த்து உடம்பு ஒதுங்கி இருப்பாங்க. அதை போய் யாரு அந்த தீயங்களை தடுத்தாங்களோ கழுவலாம். அது மட்டும் இல்ல, தேன் எடுத்து அந்த இடத்துல போட்டாலோ ஆறிவிடும். இல்லாட்ட முட்டையோட வெள்ளக்கரு எடுத்து அதுல போட்டோம்னா ஆறிவிடும். அதே மாதிரி தீ போட்டவர்கள் சாக்கு பக்கத்து பட்டிருக்கா இந்த இடத்துல கிளாஸ் துணி எல்லாமே அது புண்ணு பட்டிருக்கும். உடனே புண்ணை பிச்சு எடுக்கக்கூடாது, துணி பட்டம் எடுக்க கூடாது. கொஞ்ச நேரம் சிறிய நேரம் கழித்து தண்ணியை ஊற்றி லைட்டா நல்லா கழுவுனோம்னா கழுவுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா துணி வெளியே வந்துடும். இந்த மாதிரி சில விஷயங்கள். தீப்புண் பட்டா ஒண்ணு தேன், பிள்ளைகளோட முட்டை. அடுத்து குளிர்ந்த நீர், இதை கண்டிப்பா உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி நமக்கு எங்க போனாலும் சேஃப்டி கண்டிப்பா தேவைப்படுது. அந்த சேஃப்டி என்னென்ன சேஃப்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஹெல்மெட், ரெண்டாவது கைகோஸ். பாத்தீங்கன்னா இந்த வயரிங் கரண்ட் சம்பந்தப்பட்டது பாத்தீங்கன்னா கோர்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட் தகுந்த மாதிரி கோர்ஸ் அந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கிளாஸ். இப்போ வெயில போறோம், அதிக ஸ்பீட் போகும்போது எதிர்த்து வர வண்டி மேல கிளாஸ் பட்டு நம்மளோட கண்ணு பாதிக்கும். அப்போது நம்மள அறியாமலே அந்த வண்டி மேல முட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸ் போட்டுட்டோம்னா விபத்துக்களை தடுக்கலாம். இன்னொரு விஷயம், அதே மாதிரி
சேஃப்டி பெல்ட் வந்து கண்டிப்பா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு வேலை செய்யும் போது கண்டிப்பா தேவைப்படும். அது மாதிரி ஸ்டாப் டிஷ்யூ, இந்த ஸ்டாப் டிஷ்யூ எதுக்காக மேக்சிமம் எல்லாமே ஆபீஸ்ல போட்டுருக்காங்க அப்படின்னா, இப்போ சூழ்நாள செருப்பு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்களா. இப்போ விபத்து நடந்திருக்கு, வண்டி எடுத்து கண்டிப்பா கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருக்கும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா அவனை காப்பாற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா வந்து கண்ணாடி நம்ம காலில் சுத்தின பயம் இருக்கும். ஆனா ஷூ போட்டு வரணும்னா ஆட்டோமேட்டிக் போயிட்டு அவனை குயிக்கா காப்பாற்றலாம். அது ஒரு வாய்ப்பு. அடுத்து முதலுதவி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விபத்து நடந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து மருத்துவம் கிடைக்கும் செல்லும் வரைக்கு, அவங்க கொண்டு செல்லும் வரைக்கு பாதுகாப்பு பேர் தான் முதலுதவி. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ பாம்பு கடிச்சிருச்சு. இப்போ பாம்பு கடிச்சுன்னா அவ்வளவுதான், பாம்பு கடிச்சா கண்டிப்பா இறந்துருவாங்க அப்படி எல்லாருமே சொல்லிட்டு, அப்பனா இறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா ஒரு சான்சஸ் இருக்கலாம். ஆனா அவங்கள காப்பாற்றலாம், நம்மளால் முடியும். எப்படி அப்படின்னா, பாம்பு கடித்தவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆறுதல். விபத்துகள் நடந்த இடத்துல இருந்து எந்த சூழல் அவன் எந்த மாதிரி பலத்த காயம் பண்ணினாலும் அவனுக்கு ஆறுதல் சொன்னால் போதும். பயப்படாத வந்து உனக்கு ஒண்ணும் ஆகாது, உனக்கு உயிருக்கு சேதம் இல்ல, உனக்கு காப்பாற்றுற நான் காப்பாற்ற சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொன்னாலே போதும், அவன் முழு குணம் அடைந்து விடுவான். முதலுதவி. இந்த பாம்பு கடிச்சிச்சு வரும்போது இந்த கையில இருந்து கடிச்சிச்சு அப்படின்னா பக்கத்துல கயிறு கட்டுவாங்க. கயிறு கட்ட தேவை இல்லை. ஓகே, இப்ப தேங்க்யூ. இப்ப வாய்ப்பு சார் நமது நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நமது எம்எல்ஏ கம்யூனிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த மாணவர்கள்.